வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலோட வர ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாமி படத்துல திரிசா பாடுவாங்களே, இதுதானா எதிர்பார்த்த அண்ணாலும், இதுதானா இவன் தானா நான் எதிர்பார்த்த மனவாளன், இவன் தானான்னு பாடுவாங்களே, அது மாதிரி எப்போன்னு காத்துக்கிட்டு இருந்த சோழனுக்கு பம்பர் பிரைஸ் அடிக்க போகுது. நிலாவுக்கு அன்னைக்கு முக்கியமான பிரசன்டேஷன் இருக்கு. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சோழன் கொண்டு வரேன்னு சொல்லிவிட வேண்டான்னு அவரை ஒதுக்கி விட்டுட்டு ஆட்டோல போறாங்க. ஆட்டோல ஒரு தடவை வெளியெடுத்து ஒர்க் பண்றவங்க லேப்டாப் அங்கேயே மறந்து வச்சுட்டு போயிடுறாங்க. ஆபீஸ்க்கு வந்து ஒரே பரபரப்பா இருக்க. திவ்யா அமைதியாயிரு, எல்லாம் நல்லபடியா இருக்கும்னு சொல்ல ராகவ் ஆபீஸ்க்கு வர்றாரு. நிலா ஒரு தடவை அந்த பிரசன்டேஷனோட ஃபைனல் பொசிஷனை பார்த்துடலாமான்னு கேட்க, ஓகே ராகவ் அப்படின்னு நிலா லேப்டாப் எடுக்க இந்த பக்கம் பாக்குறாங்க. ராகவ் அந்த பக்கம் போயிருக்க. நிலா லேப்டாப்பை இங்கேயும் அங்கேயும் பயங்கர படபடப்பா தேடிட்டு இருக்க. என்னாச்சுன்னு திவ்யா கேக்குறாங்க. லேப்டாப்பை காணோன்னு நிலா சொல்ல, என்னது லேப்டாப்ப காணோமா அப்படின்னு திவ்யாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சு, எங்கேயாவது மறந்து வச்சுட்டியான்னு கேட்க நிலா கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டெப்பா யோசிச்சு கடைசியில ஆட்டோலைய விட்டுட்டு வந்துட்டோன்னு தெரியறப்போ கதிகலங்கி போயிடுறாங்க. அவங்களுக்கு இருக்கவே இருக்காரு ஆபத் பாந்தவன் சோழன். உடனே சோழனுக்கு கால் பண்றாங்க. சோழன், நான் ஆபீஸ்க்கு ஆட்டோல வந்தேன், ஆட்டோலயே என் லேப்டாப்பை விட்டுட்டேன் அப்படின்னு நிலா ரொம்பவே கலங்கி போய் சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க, நான் லேப்டாப்போட வர்றேங்கிறாரு சோழன். ஆட்டோ நம்பர் தெரியாது, எதுவும் தெரியாது, கடல்ல விழுந்த குண்டூசி மாதிரி நிலா சொல்லி முடிக்க சோழன் எப்படி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வருவாருன்னு தெரியல. ராகவ் முருகன் கிட்ட பேசிட்டு, நிலா பிரசன்டேஷன் எங்கன்னு கேக்குறாரு. நிலா பயந்து நடுங்கிக்கிட்டு, லேப்டாப் மிஸ் ஆயிடுச்சு ராகவ் அப்படின்னு சொல்ல ராகவ் பயங்கர ஃபியூரியஸ் ஆயிடுறாரு. இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்க? இன்னைக்கு பிரசன்டேஷன் இருக்குன்னு தெரியாதா? எப்படி உங்களை நம்பி இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தேன்னே தெரியல. இப்ப கிளையண்ட் கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்க அப்படின்னு ராகவ் பயங்கர கோவத்தோட திட்டிட்டு இருக்க. நிலா கண்கள்ல கண்ணீரோட பயங்கர வருத்தத்தோட நிக்க, நிலா அப்படின்ற சோழனோட வாய்ஸ் கேக்குது. நிலா அப்படியே கடவுளையே பாக்குற மாதிரி பாக்குறாங்க சோழனை. அவர் கையில நிலாவோட லேப்டாப் பேக்கோட வந்து, இந்தாங்க உங்க லேப்டாப், உங்க ஒர்க்கை நீங்க நல்லபடியா பண்ணுங்க அப்படின்னு புன்னகை மன்னனா சொல்லிட்டு போறாரு. நிலா அதை நிம்மதியா வாங்கிக்கிறாங்க. அடுத்து பிரசன்டேஷனுக்கான டைம் வர ரொம்ப அழகா அவங்க பிரசன்ட் பண்ண கிளையண்ட் ராகவ் எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. பெரிய கைத்தட்டலோட நிலாவோட ஒர்க் அவங்க எல்லாம் அக்னாலேஜ் பண்றாங்க. நிலா எப்படி பிரசன்ட் பண்ண போறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு டென்ஷனோட சோழன் வெளியே வெயிட் பண்றாரு. பிரசன்டேஷன் முடிஞ்சதும் நிலா எதையும் கவனிக்காம நேரா வெளியே ஓடி வர்றாங்க. அங்க சோழன் நிக்கிறத பார்த்து ஓடி வந்து மொத்த தேங்க்ஸையும் கண்ணில நிறுத்தி அவரை அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சோழன் இன்ப அதிர்ச்சியில அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாரு. சோழன் எப்படி கண்டுபிடிச்சாரு நிலாவோட இந்த இறுக்கம் நெருக்கம் இனி தொடருமாங்கிறதெல்லாம் வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.